ஜெபமன கடவும். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கிறிஸ்துவினுக்கள் இந்த திருநாளுக்கு பின் வரும் ஞாயிறிலே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வர உடைய பரிசுத்த பாதபடியில் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்க்க உம்மை மகிமைப்படுத்த கர்த்தாவை தந்திருக்கிற தருணத்திற்காய் செலுத்துகிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தகப்பனை, உடைய பரம சிங்காசனத்திலிருந்து உடைய பாதபடியை நீர் கண்ணோக்கி பார்த்து உடைய மகிமை விளங்கப்படுகிறவராய் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில் உடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது சேவிக்க எங்களுக்கு பலன் தாரும். உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் போற்றி புகழ தகப்பனை ஏற்ற கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதம் 531 கீதம் 187 பாடுவோம். ஆராதனை கீதம் 531 கீதம் 187. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவருடைய பரிசுத்த பாதபடியிலே அமர்ந்திருக்கிறோம். சில பாடல்களை பாடி நம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. கன்வென்ஷன் கீதங்களிலே 236வது பாடலை நாம் பாடுவோம்.
அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தின் 15ஆம் அதிகாரத்திலே 57ஆம் வசனத்தில் விதமாக எழுதுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, நம்முடைய ஆண்டவர் ஜெயத்தை அருளுகிறவர். மரணத்தையும் பாதாளத்தையும் துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்களில் 236வது பாடல். அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார்.
ஜெயத்தை கொடுக்கிறவர். சங்கீதக்காரனாய் தாவீது எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலே மேய்ப்பராக கொண்டிருக்கிற அவருடைய ஜனத்தின் வாழ்க்கையிலே எந்த ஒரு குறைவுக்கும் இடமில்லை. கன்வென்ஷன் கீதங்களிலே 382வது பாடலை நாம் திருப்பிக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஜீவன் விட்டவர், நம்மோடு கூட இருக்கும்படியாய் அவர் எழுந்தவர். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் நேரிட்டாலும் சரி, பிசாசின் சோதனைகள் பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்வதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மேய்ப்பராய் இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் எழுதுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோடும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி கர்த்தரை தன் வாழ்க்கையின் மேய்ப்பராக, கர்த்தரை தன்னுடைய பாதுகாவலராக, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்த தாவீது சொல்லக்கூடிய விசுவாச வார்த்தை இது. உங்களை எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, மரண போராட்டம் நேரினாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மேய்ப்பராக இருப்பாரா என்று சொன்னால் அத்தனை தீங்குகளுக்கும் நம்மை தப்புவித்து, நம்மை கரம்பிடித்து, நம்மை வழிநடத்துவதற்கு கடைசி வரைக்கும் நித்தியத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு அவர் சர்வ வல்லவர். அந்த நிச்சயத்தோடு இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோமா? 382வது பாடல். Yeah.
மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டார். பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துல யார் நம்மை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளிவிட்டாலும் சரி, ஆகாதவர் என்று உலகத்தால் தள்ளப்பட்டாலும் சரி, ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக உயர்த்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவராகவே இருக்கிறார். இந்த பாடலின் கடைசி சரணத்தை நாம் எழுந்து நின்று நாம் பாடி நம் அடுத்த பகுதிகளாக எடுத்து செல்வோம். கண்களை மூடி நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி சில நிமிடங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மல்கியா 3:6 எழுதப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மலமாகவில்லை என்று சொல்லி. இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவரை சில நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு கூட அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஏதுவா நம்ம அவரை ஆராதிப்போமா? நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர். நாம் காண்கிறவைகளும் நாம் காணக்கூடாதவைகள் அனைத்தும் அவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவர் சகலத்தை உண்டாக்கி இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாகவே செய்திருக்கிறார் என்று சொல்லி. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் கேட்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு காலம் அழிந்து போகாது. அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் வார்த்தைகள் உண்மையுள்ள ஆண்டவர். அவர் சத்தியமுள்ள தேவன். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். யாக்கோபுக்கு சொன்னதை நான் நிறைவேற்றும் அளவு நான் அதை விடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராகவே இருக்கிறார். நீங்க இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க சொன்னதை நிறைவேற்றுகிறவராய், எங்களை கைவிடாதவராய், முற்றுமுடி எங்களை நடத்துகிறவராய், சர்வ வல்லவராய், எங்களுக்கு போதுமானவராய், எங்களை உயர்ந்த அடைக்கலமாய், ஆண்டவரே எங்களை கேடகமாய், நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கையாய், எங்களை புகலிடமாய், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்,
யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி, சேனைகள் தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதக்காரன் எழுதுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி, எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விக்கினங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ மரண போராட்டங்கள் நம்மை சுற்றில் இருந்த போதிலும் ஆண்டவர் நம்மை அவைகளுக்கு ஒப்புக்கொடாதபடி அவர் நம்மை வைத்த கிருபை பெரிதாயிருப்பதினால் நம்மை அழிவுக்கு தப்புவித்து காத்து வருகிறாரே. நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துகள் எங்களை சூழ்ந்திருந்த போதிலும் தீங்கு எங்களை செய்தபடுத்தாதபடிக்கு எங்களை கண்மணி பொண்ணி பாதுகாத்து நடத்தி வருகிற கிருபைக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அவர் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று. அவர் உறங்காது தூங்காது அவர் நம்மை காத்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் நம்மை கண்மணி போல் காத்திருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்த போதிலும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் நம்மை பாதுகாத்திருக்கிறாரே. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அதை எண்ணி பார்த்து நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் உங்களிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கூறுவேன். ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு உண்மையை பற்றிக்கொள்வேன் ஆண்டவரே சொல்லுவோமா? முழு உள்ளத்தோடு நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்து. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தரை துதியார்கள், நாமோ இது முதல் என்னுடைய கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அல்லேலூயா என்று எழுதி வைத்திருக்கிறார். மரித்தவர்களாலும் மௌனத்தில் இறங்குகிறவர்களாலும் கர்த்தரை துதிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாரே, சுகம் தந்திருக்கிறாரே. எத்தனையோ ஆபத்துகள் சூழ்ந்திருந்த போதும் எந்த தீங்கு நம்மை சேதப்படுத்தாதபடி இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறாரே. புது எண்ணெயால் புது பலத்தால் நம்மை அபிஷேகித்து நம்மை உயர்த்தி இருக்கிறாரே. சத்துருக்கள் நடுவில் பந்தியை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய தலையை நிமிர பண்ணி இருக்கிறாரே. அதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை நாயகராய், எங்களுடைய வழிகாட்டியாய், எங்களுடைய பரிகாரியாக எங்களோடு கூட நடத்துகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவர் உடைய பரிகாரியாய் நம்மோடு இருந்திருக்கிறார். எத்தனையோ பலகீனங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு போதும் தீங்கு நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அவருடைய திருக்கரத்தினால், நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் காயத்தின் தழும்பின் சர்வ வல்லமையுள்ள கரத்தினால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார். நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார். அதை என்னை பார்த்து ஜீவனின் அதிபதியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரே, என் ஜீவனின் அதிபதியாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
பரிசுத்தமுள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சேராபீன்கள் அவரை போற்றி துதிக்கும் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் 22ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லப்பட்ட அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆண்டவரே என்னை நீர் பரிசுத்தமாக்கும், என் நீதி ஒரு கந்தைக்கு ஒப்பானது ஆண்டவரே, என் சுய நீதி ஒரு கந்தைக்கு ஒப்பானது. இன்னைக்கு நீங்க என்ன பரிசுத்தமாக்குங்க தேவனே, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதித்து பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துவோமா? பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி. நியாய தீர்ப்பின் காலம் வருகிறது. நேசர் வருவதற்கு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ வாசப்படி நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வாசப்படியிலே நின்று கொண்டிருக்கிறான். நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னவர், அவர் நீதியின்படி நீதி செய்வதற்கு நியாயம் செய்வதற்கு அவர் நியாயம் விசாரிக்கும்படியாய் கடந்து வர இருக்கிறார். கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் மனம் திரும்புவதற்கு ஏதுவான கனியை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவதெல்லாம் மனம் மாறுதல். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்படி கொடுப்போமா? அப்பனே, ஒரு விஷயம், இந்த நாளில் என்னை நீங்க கழுவுங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க. உங்களுடைய மகனாய் என் மகளாய் உமக்கு சொந்தமான பிள்ளையாய் ஆண்டவரே உடைய புத்திர சுபிகாரமாய் உடைய பரிசுத்த சன்னிதானத்திலே என்னோடு கூட இருந்து ஆண்டவரே உங்களுடைய அரசாட்சியை பங்கு பெற தகுதி பெற்ற மாசற்ற மணவாட்டியாய் என்னை நீர் வணைந்தருளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக இருக்கிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா 59ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும். ஆண்டவரை, ஒருவேளை என் அக்கிரமம், என் பாவம், என் துணிகரம் நீர் எனக்கு செவி கொடாதபடிக்கு உடைய முகத்தை நான் தரிசிக்க கூடாதபடிக்கு தடையாய் ஒரு திரையை போல இருக்கும் என்று சொன்னால், தன்னுடைய ஜீவனை விட்டு தேவாலயத்தின் திரைச்சிலை 2 பிடித்து போட்ட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பெற்ற கர்த்தரின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால் இன்னைக்கு எனக்கு சுத்திகரிப்பை தந்து உம்முடைய பரிசுத்த முகத்தை, உம்முடைய பரம சிங்காசனத்தை, உம்முடைய சன்னிதானத்தை எனக்கு மறைக்கிற எல்லா காரியங்களையும் என்னை விட்டு இன்னைக்கு அகற்றுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளையும் முறித்து போடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு உம்முடைய பரிசுத்தத்தை தாங்கன்னு சொல்லி அவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? அவர் நம்முடைய சுத்தத்தை விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடும். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? உம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரத்தில் இன்னும் என்னென்ன காரியங்கள் சரிபடுத்த வேண்டுமோ அதை எனக்கு உணர்த்தும். எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, என்னை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்றோம். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் உடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானி தேவ சமூகத்தில் நம்மை தான் மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய்
மை துதிக்க, மை ஸ்தோத்தரிக்க, நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி பலிகளை ஏறெடுக்க, இப்படி பரிசுத்த சுத்தத்திற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க, கர்த்தாவே தந்த தயவுக்காய், இந்த ஈவுகளுக்காய், இப்படி தெய்வீக தருணங்களுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைபடும் இப்படி பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்பட அருள்தான். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, கிருபை நிமித்தம் சத்தியத்தை நிமித்தம் உடைய நாமத்திற்கு மகிமை வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல இருக்கிற இடங்களை அமர்ந்து கொள்வோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்று கிறிஸ்து விண்ணுக்கெழுந்த திருநாளுக்கு பின் வரும் முதலாவது ஞாயிறு. பரிசுத்த விவாக அறிக்கைகள் தூத்துக்குடி நாசிரை திருமண்டலம் கோரமலம் செய்கிறோம் CSI பரிசுத்த மிகாவேல் ஆலயத்தை சார்ந்த திரு பேசில் மோசஸ் அவர்கள் குமாரர் கிருபாகரும், தூத்துக்குடி நாசிரை திருமண்டலம் திரையவரும் சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தை சார்ந்த திரு டி ஏசுதாசன் ராஜா அவர்கள் குமாரத்தை அனுஷியாவும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. தூத்துக்குடி நாசிரை திருமண்டலம் திரையவரம் செய்கிறோம் சகல பரிசுத்தவான்களின் ஆலய திருச்சபையை சார்ந்த திரு ஏ அந்தோணி ஜெய பார்த்திபன் அவர் குமாரர் மைக்கேல் அருணும், தூத்துக்குடி நாசிரை திருமணம் நமது சேகரம் நமது திருச்சபையை சார்ந்த திரு எஸ் மனோ மரியதாசன் அவர்கள் குமாரத்தை கிறிஸ்டி ஏஞ்சலும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டு அறிவீர்கள் என்று சொன்னார். எழுத்தின் மூலமாக சேகர குருவானவருக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருமணத்தின் மூலமாக இணைக்கப்பட இருக்கிற மணமக்களுக்காய் நாம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை தந்து குடும்ப வாழ்வை இணைத்து ஆசீர்வதிக்கும் தகப்பனே, திருமணத்தின் மூலமாக குடும்பமாக இணைக்கப்பட காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நிலைக்கும் அடியாரை ஆயத்தப்படுத்த கத்த சித்தம் கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். அதன் காலத்தில் சகலத்தின் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயம் செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த கரத்தில் பிள்ளைகளை தாழ்த்துகிறோம். நினைத்தி ஆசீர்வாதங்களால் இப்படி சுற்றும் ஏற்ற வேளையிலே பரிசுத்த சன்னிதானத்தில் கணவனும் மனைவியாக இப்படி திருக்கரத்தினால் இணைக்கப்பட்ட திவ்ய சமூகத்தின் நன்மைகளினால் முடி சூட்டப்பட கிருபைதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. மீண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவும் எழுந்து நின்று ஆராதனை கீதம் 530 கீதம் 186 பாடுவோம். ஆராதனை கீதம் 530 கீதம் 186.
ஜெபமன கடவோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடன் நாங்கள் தொழுது சேவிக்க கத்த தந்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். சத்திய ஆவியாகிய தேற்றுவாளன் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்கு நடத்துவார் என்று சொன்ன வேத வாக்கு நிறைவேறத்தக்கதாய் எங்களை போதித்து பலப்படுத்துகிற பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தாமே இந்த வேளையிலும் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் சுபிக்கிறோம். நீர் பேசும் உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தம் என்னதென்பதை உணர்ந்து நிறைவேற்ற பலன் தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர் இந்த 2020 ஆண்டிலும் மே மாதத்தின் 24வது நாளை காண நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு தந்த ஜீவன் சுகம் பலனுக்காய், உடைய பாதுகாப்பிற்காய், உடைய வழிநடத்தலுக்காய் நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். இந்த நாளிலே திருச்சபையாக நாம் சிந்திக்கும்படியாய் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற சத்திய வசனத்தின் தலைப்பு தூய ஆவியானவரை பற்றிய வாக்குறுதி. தூய ஆவியானவரை பற்றிய வாக்குறுதி, Promise of the Holy Spirit. நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற சத்திய வசனம் யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தூய ஆவியானவரை பற்றிய வாக்குறுதி என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை திருச்சபையாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் கிறிஸ்து பரத்துக்கேறிய திருநாளுக்கு பின்வருகிற முதலாவது ஞாயிறு. கிறிஸ்து 40 நாளளவும் உயிர்த்தெழுந்த பின்பு நம்முடைய சீஷருக்கும் தம்மோடு கூட இருந்தவர்களுக்கும் உயிர்த்தெழுந்த இரட்சகராய் தம்மை காண்பித்து அவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா வழிமுறைகளையும் அவர்கள் கற்றுக் கொடுத்த பின்பு பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் 40 நாளின் நிறைவிலே. அதன் பின்பு 10 நாட்கள் கழித்து 50வது நாளிலே வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் மேல் பொழிந்தருளினார். அதை தான் நம் பரிசுத்த வேதத்திலே பெந்தெகோஸ்தே திருநாள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தேவ சமூகத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்த 120 மேல் அங்கே கடந்து வந்ததை, அக்னிமயமான நாவுகளைப் போல பிளவுபட்ட நாவுகள் அவர் மேல் வந்து இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பினதை குறித்து நாம் வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் சித்தமானால் வருகிற ஞாயிறு பரிசுத்தாவின் திருநாளாக
திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. இது பரிசுத்தாவின் திருநாளுக்கு முந்தின ஞாயிறு. ஆகவே தூய ஆவியானவரை பற்றிய வாக்குறுதி என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த வேதத்தை நாம் சற்று புரட்டும் போது தூய ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 14ஆம் அதிகாரத்தை நாம் சற்று திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கும் மரணத்துக்கும் தம்மை அர்ப்பணிக்க போகிறேன் என்று சொல்லும்போது அதற்கு முதல் அதிகாரத்தின் கடைசியிலே அதை காண்கிறோம். சீஷருடைய உள்ளம் கலங்குகிறது. கலங்கின சீஷரை இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே 14ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியை வாசிக்கும் போது கிறிஸ்துவானவர் திடப்படுத்துகிறார். நம்முடைய ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அதன் பின்பு பிதாவின் பரம வாசஸ்தலத்தின் மகத்துவங்களை குறித்து, அங்கே இவர்களுக்கு அளிக்கப்பட போகிற பங்கை குறித்து சீஷர்களோடு கிறிஸ்துவானவர் மிக தெளிவாய் பேசுகிறார். அங்கே போவதற்கு என்னை அல்லாமல் வேறு ஒரு வழியும் இல்லை, பிதாவின் சமூகத்தை போய் சேருவதற்கு நான் ஒருவரே வழி என்று சொல்லி அங்கே சீஷர்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் செய்த கிறிஸ்துவானவர் கலங்கி போன சீஷரை தைரியப்படுத்தினவர் அவர்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய சில வாக்கு தத்துவங்களை, வாக்குறுதிகளை இந்த அதிகாரத்தில் கொடுப்பதை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக சிறந்த வாக்கு தத்துவம் என்னவென்றால், என் நாமத்தினாலும் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் எதை கேட்டாலும் சரி, என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே நீங்கள் கேட்கிற காரியத்தை பிதாவானவர் மகிமைப்படும்படியாய் நான் நிறைவேற்றுவேன் என்று கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். அதோடு மாத்திரமல்ல, யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கிறிஸ்துவானவர் சீஷர்களை தைரியமூட்டும்படியா சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அதுக்கு முந்தின பகுதியை நாம் சற்று திருப்பும் போது அங்கே நான் பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குறுதிகளை இயேசு கிறிஸ்து அங்கே நம்முடைய சீஷருக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். வாசித்து பார்க்கும்போது யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 16, 17 ஆகிய வசனங்களை நான் வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று கிறிஸ்து சொல்லுகிறதை பாருங்கள். அதே அதிகாரத்தை நாம் இன்னும் சற்று திருப்போம் என்றால் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை குறித்து சீஷர்களுக்கு தாம் பாடுகளுக்கும் மரணத்துக்கும் பரமேறுதலுக்கும் உயிர்த்தலுக்கும் ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னால சொல்லுகிறதை நம் வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தூய ஆவியானவரை பற்றிய வாக்குறுதி, the promise of the Holy Spirit என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை திருச்சபையாய் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை உள்ள பகுதியும், சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதமும், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை உள்ள பகுதியும், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதியும் இந்த நாளின் சிந்தனை பகுதிகளாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு கேள்வியை முன்னிறுத்தி அந்த கேள்விக்கான பதிலை இந்த வேத பகுதிகளை ஆதாரமாய் கொண்டு வேகமாக கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். What we need to do in order to receive the Holy Spirit, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு, வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டுவது என்ன? அதை தான்
உங்கள் முன்பாக கேள்வியாய் நிறுத்தி அந்த கேள்விக்கான பதிலை பரிசுத்த வேதத்தை ஆதாரமாய் கொண்டு சொல்லி கடந்து செல்ல ஆசைக்கிறேன். முதலாவதாக பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை கர்த்தருடைய ஜனம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் கட்டளை இல்லைனால் முதல் நிபந்தனை என்னவென்று சொன்னால், know him better as you supposed to know. அவரை அறியத்தக்க விதத்தில் அறிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை அறியத்தக்க விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை சற்று புரட்டும் போது யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தை நாம் சற்று திருப்பி வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 4 பகுதிகளாய் பிரிக்கப்படுகிறது. முதல் 11 வசனங்களை முதல் பகுதியாய் பிரிக்கிறார்கள். அந்த முதல் 11 வசனத்திலே the day of the Lord என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரின் நாளிலே நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை அங்கே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் வரிசைப்படுத்துகிறார். 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை உள்ள அந்த பகுதியை நாம் சற்று திருப்பும் போது a call to repentance, மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள் என்று அங்கே அறைகூவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை உள்ள அந்த பகுதியை வாசிக்கும் போது the land refreshed என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அந்த தேசத்தை புதுப்பிக்கிறார். பால் அடைந்து போன, சிக்கல் அடைந்து போன அந்த தேசத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார். அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை உள்ள அந்த பகுதியை நாம் சற்று திருப்போம் என்று சொன்னால், God's Spirit poured out என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறார். நாம் வாசிக்க கேட்டோம், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று அங்கே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை பரிசுத்த வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் போது ஆண்டவருடைய ஜனம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய சில நிபந்தனைகள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை நாம் சற்று திருப்பும் போது யோவேல் 2ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது அங்கே இவ்விதமா எழுதப்படுகிற அந்த வசனம் இவ்விதமா ஆரம்பிக்குது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அந்த வசனம் ஆரம்பிக்கும். அதற்கு பின்பு என்று சொல்லும் போது அதுக்கு முன்னால ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. அதுக்கு முந்தின வசனத்தை நாம் சற்று திருப்பும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எதற்கு பின்பு இந்த காரியத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு செய்வார் என்றால், எதற்கு பின்பு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பி தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர்களாய், சொப்பனம் காண்கிறவர்களாய், தரிசனம் காண்கிறவர்களாய் மாற்றுவார் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கு 27ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் போது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்றும் அவரை தம் ஜனத்தின் நடுவில் இருக்கிறவர் என்றும் அறிந்து கொள்கிறார்களோ, கர்த்தரை அறிகிற அறிவை பெறுகிறார்களோ, அதற்கு பின்புதான் இங்கே வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வாக்கு பண்ணப்பட்ட ஜனங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கும்படியாய் கடந்து வருவார் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, the Lord promised his people about the Holy Spirit only after they knew him as their Lord God. எப்பொழுது கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை தங்கள் தேவனாக அறிந்து கொள்கிறார்களோ, கர்த்தரை தங்கள் தேவனாக கொள்ளக்கூடிய அந்த அறிவை, அந்த முழுமையான அறிவை பெறுகிறார்கள், அதற்கு பின்புதான் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வாக்கு பண்ணப்பட்ட ஜனத்திற்குள்ளாக கடந்து வருவார். நாம் கடைசி நாட்களில் வந்து நிற்கிறோம். இந்த உலகத்திலே இன்னும் என்ன காரியங்கள் நடக்க போகிறது என்று சொல்லி பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுகிற காலத்திற்குள்ள வருகிறோம். கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், கொலைகள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம்,
எழும்பி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். மறைமுகமாய் தேசங்கள் ஒன்றை ஒன்று தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கே போய் இது முடியும் என்று சொல்லி அநேகர் கேள்விக்குறியோடு கூட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களின் அடையாளம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வாக்கு பண்ணினபடி தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஆவியின் வல்லமையினால் கிருபையினால் நிரப்பி தம்முடைய அடையாளங்களை தேசத்திலே பூமியிலே நிலைநிறுத்தக்கூடிய காலம் நிறைவேறிற்று. வேதத்தை வாசிக்கும் போது அந்த யோவேல் எழுதின அந்த தீர்க்க தரிசன ஆகமத்தை நாம் சற்று திருப்பும் போது, யோவேலின் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது 31ஆம் வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்னி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும், சந்திரன் மாறும். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருக்கிறவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. யார் ஒருவன் கர்த்தரை உண்மையாய் தன் தெய்வமாக ஏற்று கர்த்தரை தொழுது கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில தான் கர்த்தர் செய்ய விரும்புகிற நன்மை உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகுமே அஞ்சி வேற எவருடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்புக்கு எதிரான காரியங்கள் உண்டாயிராது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நமக்கு சுதந்திரமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் அறியத்தக்க விதத்தில் அவரை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது காரியம் earn for him. வேதம் சொல்லுகிறது, அவரையே வாஞ்சிக்க வேண்டும். அவரையே வாஞ்சி. சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் சற்று புரட்டும் போது 42ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த 42ஆம் சங்கீதத்துக்கு இவ்விதமாய் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, earning for God in the midst of distress என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்தும வியாகுலத்தின் இல்லையென்றால் ஆத்தும கலக்கத்தின் நடுவில் தேவனை வாஞ்சித்தல் என்பது இந்த சங்கீதத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு. இங்கே சங்கீதக்காரனாகி தாவீது எழுதுகிறார், வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு வாஞ்சை உண்டு, எப்படியாவது உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்முடைய உன்னத வல்லமை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்கு இருக்கிற. எப்படி வானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அந்த வேத பகுதியை நீங்க சற்று திருப்பி பார்க்கிறீங்கன்னு சொன்னா இந்த 42ஆம் சங்கீதத்துல அங்கே முழுமையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த தாவீதினிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வி என்னன்னா, உன் தேவன் எங்கே? Where is your God? உன் தேவன் எங்கே? அநேக நேரத்தில் அநேகர் கேட்கிற கேள்வி அதுதான், எங்கே உன் ஆண்டவர்? சில வாரங்களுக்கு முன்பாக கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நபரோடு கூட தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த சகோதரி என்கிட்ட கேட்ட காரியம், உங்க இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுகிறார்? கொரோனா ரொம்ப தீவிரமா வருகிறது, உங்க இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டாங்க. இதுக்கு ஏதாவது விமர்சனம் உண்டா, எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அநேக நேரத்தில் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான், உன் தேவன் எங்கே? இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறதே, இந்த சூழ்நிலை நடுவில் உன் ஆண்டவர் செயலாற்றாமல் போய்விட்டாரா? உன்னை மறந்து விட்டாரா? Where is your God? வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, உன் வாழ்க்கையில போராட்டத்திற்கு மேல் போராட்டம், நிந்தனைகள், அவமானங்கள், எப்பக்கத்தில் நெருக்கங்கள் சூழ்ந்திருக்கிறதே, இதுல இருந்து தப்புவிப்பதற்கு உன் ஆண்டவருக்கு சத்துவம் இல்லாமல் போய்விட்டதா? அநேக நேரத்தில் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் கூட புலம்புகிற புலம்பல், ஆண்டவர் ஒருவேளை என்னை கைவிட்டாரோ, என்னை மறந்து போனாரோ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஒரு காலம் மறந்து போகிறவர் அல்ல. அவர் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி நிறைவேற்றுகிறவர். அவர் சொன்ன காரியங்கள் இந்த பூமியில் நடந்தேற வேண்டும். இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கும் சொல்ல வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பூமியில 1/4 அழிக்கப்பட்டார்கள் கொள்ளை நோயினால, இன்னும் பல விதமான காரியத்தினால். ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும்.
இது ஆண்டவர் வருகிறார் என்பதற்கு நமக்கு கொடுக்கப்படுவது எச்சரிப்பு மணி. இதை கண்டு எச்சரிப்படையாம மமதையா இருப்போம் என்றால் நம்முடைய ஆத்மாவை நாம் இழந்து போவோம். நம்முடைய ஆத்மாவை பாதாளத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாமே காரணிகளாய் மாறுவோம் என்பதை மறந்து போக வேண்டாம். தாவீதை நோக்கி இந்த கேள்விகள் கேட்கப்பட்ட போது தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்த, ஆண்டவரே எனக்கு பதில் நீர் தான், இந்த இத்தனை கேள்விகளுக்கும் பதில் நீரே, நீரே எனக்கு துணையாய் நின்றும் என்று சொன்னார். அங்கே வாசிக்கிறோம், தனக்குத்தானே அவர் சொல்லிக் கொண்டார். திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்க அந்த சங்கீதத்தில், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே சங்கீதத்தின் 11ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும். ஆத்தும வியாகுலங்கள் பெருகும் போது, ஆத்துமத்திலே விசாரங்கள் பெருகும் போது தாவீது தனக்குத்தானே கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு தன்னை பார்த்து சொன்னார், ஆத்துமாவே என்னை கலங்காத, ஆண்டவர் ரட்சகர், அவருடைய ரட்சிப்பு நிமித்தம் இன்னும் நான் அவரை துதிப்பேன். அவருடைய ரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியத்தை செய்து நிறைவேற்றுவார். எல்லாருடைய கண்களும் காணத்தக்கதாய், யாரெல்லாம் எனக்கு விரோதமாய் பேசினா அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போகத்தக்கதாய் கர்த்தர் மகிமையானதை செய்வார் என்று சொல்லி இங்கே தாவீது தைரியமாய் வீர முழக்கம் விடுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை, வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை பெறணும் அப்படின்னா அவரையே வாஞ்சிக்கணும். கடைசியாக வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த வேதம் சொல்லுகிற 3வது முக்கியமான காரியம், be dedicated, be dedicated, அர்ப்பணிப்படையவனாயிரு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் சற்று புரட்டும் போது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதியை நாம் வாசிப்போம் என்றால் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வாக்கிங் இன் தி ஸ்பிரிட், ஆவியின்படி நடத்தல். ஆவியின்படி நடத்தல் என்பதை குறித்து, ஆவிக்கேற்றபடி நடத்தலை குறித்து அந்த வேத பகுதியை பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். அந்த வேத பகுதியை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் திருச்சபைக்கு கொடுத்த சில புத்திமதி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் 17ஆம் வசனத்துல, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. அங்கே 24ஆம் வசனத்தில் சொல்லும் போது அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாய் இருப்போம் என்றால் நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், நாம் தான் ஆவிக்கேற்றபடி நடக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்னன்னா, ஆவிக்கு ஏற்றபடி வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இம்மைக்கு ஏற்றபடி அல்ல, இந்த உலகத்துக்கு ஏற்றபடி அல்ல. வேதம் சொல்லுகிறது, உலகமும் அதன் ஆசை இச்சையும் அழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இதனாலும் தூய ஆவியானவரை பற்றிய வாக்குறுதியை பற்றி சிந்திக்கிற நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். 1, அறியத்தக்க விதத்தில் அவரை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 2வது, அவரையே வாஞ்சிக்க அழைக்கப்படுகிறோம். எப்படி கொர்நேலியுவின் குடும்பத்தார் பேதுரு மூலமாய் சொல்லப்படுக அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலுள்ளவர்களாக இருந்தார்களோ, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் கடந்து வந்தார். அவங்க பற்பல பாஷை பேசி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதே போல நமக்குள்ள வாஞ்சை இருக்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அவர் நம்மை நிரப்பும் போது நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்று நமக்கு கற்று நம்மை கண்டித்து உணர்த்துவார். 3வதாக, நாம் அர்ப்பணிப்புடையவராய் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆவிக்கேற்றபடி வாழ்க்கை வாழ மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவுக்குள் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்களாய், கிறிஸ்துவுக்காகவே என்று முழு தீர்மானத்தோடு வாழக்கூடியவர்களாய் வாழ நம்மை அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆவியின் கனிகளினால் கர்த்தர் நம்மை அலங்கரிப்பார். சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகள் அத்தனையும் நமக்கு சுதந்திரமாகத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்துவாராக.
உண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதம் 67 கீதம் 189 பாடுவோம். ஆராதனை கீதம் 67 கீதம் 189. எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்தின் உண்மை நாங்கள் தொழுது சேவிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் தேவரீர் எங்களுக்கு தந்த ஜீவன் சுகம் பலனுக்காய் ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவர் நீ பரிகாரியாக இருந்து என்னை கரமெடுத்து நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்கு தத்துவங்களை இந்த நாளிலே பரிசுத்த நாமத்தினால் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தாவே நீ தந்திருக்கிற அனுக்கிரகத்திற்காய் ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை சுதந்திரமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள தகப்பனே உம்மை பற்றிய அறிவிலை நாங்கள் இன்னும் மேம்படவும் உம்மையே வாஞ்சிக்கவும் தகப்பனே உமக்கு ஏற்றபடி நீர் விரும்புகிறபடி உம்முடைய திருச்சுத்தம் நிறைவேற எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவும் உடைய நித்திய ஆசீர்வாதத்தை கிருபையை மகிமையை சுதந்திரித்துக் கொண்ட உடைய பிள்ளைகளாய் உடைய அடிச்சுவடிகள் வழியிலே நடந்து ஆண்டவரே வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்தாவின் அனைத்து நன்மைகளையும் நாங்கள் எங்களுக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள ஏற்ற கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி வாழுகிறவர்களாய் இராது மாம்சத்திலே வாழுகிற இந்த காலகட்டத்திலே ஆவிக்கேற்றபடி வாழ தகப்பனே என்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்களா உமக்கு பிரியமான அர்ப்பணிப்புடைய வாழ்க்கை வாழ்ந்து உண்மையை பிரதிபலிக்க ஆண்டவரை சொல்லாலும் நீ நினைவாலும் நீ செயல் அனைத்தாலும் நீ மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாய் நாங்கள் திகழ ஏற்ற கிருபையை தான் விசேஷமாய் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிற தேசத்திற்காய் ஸ்தோத்திரம். தேசத்தின் தலைவர்களுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நீதியின் சுமையமான பாதையிலே இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய விசேஷத்தை ஞானத்தை தேசத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மத்திய மாநில அரசுகளை நிர்வகிக்கிற நிர்வாகிகளுக்காய் ஸ்தோத்திரம். தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கடமைகளை சிறப்பாய் நிறைவேற்றக்கூடியவர்களாய் மிகுந்த அர்ப்பணிப்போடு மக்களின் நல்வாழ்வுக்கு ஏதுவாய் ஏழை எளிய மக்களும் போஷித்து பராமரிக்கப்பட்டு அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு குறைவில்லாமல் நிறைவுள்ளவர்களாய் வாழ தங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய தலைவர்களாய் தேசத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் செயல்பட ஏற்ற கிருபை தரும்படியால் அதற்கேற்ற மனப்பக்குவங்களை கர்த்தர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியால் என் சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிற தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்திற்காக திருமணத்தின் பேராயர்களுக்காக அவர்களோடு கூட இணைந்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஊழியர்களுக்காக ஆண்டவரை திருமண பொறுப்பாளர்களுக்காக முக்கியஸ்தர்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே இந்த திருமணத்தை பரிசுத்தத்தின் பாதையிலே தேவ சித்தத்தின் படியை வழிநடத்தக்கூடிய அர்ப்பணிப்புடைய ஊழியர்களாய் முதடியால் செயல்பட ஏற்ற கிருபை தாரும். பரிசுத்தாவின் வல்லமினால் கிருபினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்து நிலையேறப்பட்ட ரத்தத்தினால் கல்வி சுத்திகரியும். தகப்பனே தங்களுடைய சிந்தையாலும் தங்களுடைய செயலாலும் உடைய மீட்பின் அன்புக்கு களங்க விளைவிக்காதபடி உமக்கு மகிமையாய்
அவர்கள் செயலாற்றத்தக்கதாய் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்கு ஏதுவாய் செயல்படுத்தத்தக்கவர்களாய் தேவ சித்தத்தை அறிந்து செயலாற்றும் செயல் வீரராய் வீராங்கனைகளாய் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்பட ஏற்ற கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணத்தில் உள்ள அனைத்து திருச்சபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அனைத்து திருச்சபையிலும் பணியை நிறைவேற்றுகிற போதவர்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, ஆலய பணிவிடையாளர்களுக்காக, அனைத்து விசுவாசிகளுக்காக, திருச்சபை மூப்பர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவரவருக்கு கர்த்தர் அளித்த கடமைகளை தேவ சித்தத்தின்படி நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் தேவ நாம மகிமைக்கு எதுவாய் அர்ப்பணித்து செயலாற்ற ஆண்டவரே உமக்கு மகிமை சேர்க்கும் பிள்ளைகளாய் செயல்பட ஏற்ற அனுகிரகித்தார். தங்களை பாவத்துக்கோ பிசாசுக்கோ பிசாசின் கிரியைகளுக்கோ ஒப்புக்கொடாதபடி தகப்பனை பரிசுத்தத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாய், கர்த்தருக்கு சாட்சியாய் தகப்பனை தங்களுடைய அனைத்து கிரியைகளும் அவர்கள் செயல்பட ஏற்ற அனுகிரகித்தார். திருச்சபைக்காக, திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கர்த்தர் தந்திருக்கிற பாதுகாப்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பாரிசத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களினால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதால் தீங்கு பிள்ளைகளை அணுகாதபடி பிள்ளைகளுடைய எண்கைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிந்துண்ட கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால் முத்தரித்து ஆண்டவரே சகல தீமைக்கும் சங்கார தூதனுடைய கைக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தாவை மட்டும் தப்புவித்து காத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எம்மட்டும் உதவிட எபினேசர் இன்னும் கைவிடாது எங்களை காப்பதற்கு போதுமானவராக இருக்கிறேன். தகப்பனே, நீரே எங்களுடைய யெகோவா ரப்பா, எங்களுக்கு சுகத்தை அருளுகிறவர், நீரே சர்வவல்லமையுள்ள தேவன், நீரே எங்களுடைய பரிகாரி. மகிமை நாங்கள் இன்னும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபைதான். இந்த வாரம் முழுவதும் நீங்காத சமாதானம் எங்களோடு கூட வழி நடத்துவதாக நிறைவான ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் செயல்பட ஏற்ற அனுகிரகித்தார். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே எங்களுடைய பிரயாசத்துக்கு பலனை தந்து ஏற்ற பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கு உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்தாதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மீது பிரகாசிக்கும் உங்கள் மீது கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மீது பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் ஒரு கிருபையும் சமாதானமும் கட்டளையிட கடவர். கீதம் 188.
எங்கள் கண்மலை மீட்பெருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் எப்போதைக்கு பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடைய செல்ல கடவுளோடு